நாய் கடிக்காக ஊசி போட ஊசி போட மறுத்தார்கள்னு சொல்லி ஒரு நகராட்சி மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்த போய் குறிப்பிட்டு சொல்லுங்க. முனிசிபாலிட்டியை மூடி சேர்மனியை வீட்டுக்கு அமிச்சாங்க. சேலஞ்ச் நாய்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க. நீங்க வந்து ஒழிக்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கொரோனாவில எல்லாரும் செத்தாங்க. இந்த கொரோனா வைரஸை ஒழிச்சுட்டீங்க. நீங்க போட்ட வேக்சினால கொரோனா வராம போயிடுச்சு. நாயை ஒழிச்சாக்க இந்த ரேபிஸ் எங்கேயும் போயிடாதுமா, வேற ஒரு பிராணியை பிடிச்சிட்டு வந்துருவோங்க. நாய்க்கடினால வந்து பணக்காரர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, சாதாரண மக்களுக்கு தான் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. இன்ஜெக்ஷன் போடணும்னா கூட அவங்க வந்து ஒரு 3000-4000 திருப்பி அந்த 3000ன்றீங்கம்மா. ரஜினிகாந்த் படத்துக்கு கொடுத்தீங்கல்ல, இதே சாதாரணம் தானே போகணும். நாய்களையும் வந்து அழிக்கக்கூடாது, நாய்களால மக்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்போ வந்து அரசாங்கம் என்னதான் பண்ணணும்? இங்க நாய்க்கடி ஊசி போடப்படுங்கிறது வந்து பேப்பர்ல விளம்பரம் போடுது. மாடுகள்னால எத்தனை பேர் மாடு மூத்தி செத்து போயிருக்காங்க. தெருவில் மாடு மேய்க்கிறது நிறுத்தி விட்டீங்களா நீங்க? நீ ஜாக்கிரதையாக இருந்தால் நாய் ஒன்றும் பண்ணாது, பாம்பு கூட உங்களை தானாக வந்து கிடைக்காது. நீ அதை சீன்றதுனால தான் அதை படம் எடுக்கும். உன் வேலையை பார்த்துட்டு போய் அது தான் வேலையை பார்த்துட்டு போய். உலகத்துக்கு ஆபத்தான ஒரே பிராணி மனிதன். சார், சமீபத்தில் வந்து நீயா நாளில் ஒரு எபிசோடு வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இருக்கவங்க தெரு நாய்களை வந்து அகற்றணும் அப்படின்ற மாதிரி, இன்னொரு பக்கம் தெரு நாய்களை அகற்றக்கூடாது, அவங்களுக்கும் வந்து இந்த சமுதாயத்தில் வாழறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றதும் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெருநாயை வந்து அகற்றுமா? உங்களுடைய கருத்து என்ன சார்? நாய்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவுகள் அந்த காலத்துலேருந்து இருக்குதுமா. பைரவன் சொல்லி நாயை கும்பிடுறோம், பைரவரத்தன்னு பேர் வச்சுக்கணும். இது திருத்தணி போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது, பைரவர் கோயில். அந்த 3 பூஜை நேரத்துலேயும் அந்த பூஜை டைமில் வந்து 50-60 நாய்கள் ஒன்று வந்து நின்றுடும். இன்றைக்கும் இருக்குது அந்த பைரவர் பூஜை. அந்த ஆரம்பித்து அந்த மணி அடிக்க ஆரம்பிச்சோன்னு அந்த அத்தனை நாய் எந்திரிச்சு இன்னும் கொலைன்னு கொலைக்கும் கும்பிடுது. நாய்க்கு நமக்கு அவன் இன்றைக்கி நேற்று இல்லை, அவ்வளோ உறவுகள் உள்ள ஒரு இது. நாயை போன்ற நன்றி உள்ள அப்படிங்கிறதெல்லாம் அது. நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா பழமொழியே இருக்கு. அதான் இதெல்லாம் இருக்குது. நாய் வந்து மனுஷனோட வாழ்கிற பிராணி. அது வேற எந்த பிராணியும் அவ்வளோ வந்து ஒரு எஜமான விசுவாசம் அது காட்டுற மாதிரி இருக்காது. எந்த நாய்க்கும் எந்த பிராணிக்குமே கிடையாது. இந்த நியானால இருக்க ஒரு தரப்புல இருக்கவங்களே சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய மகனை வந்து நாய் கடிச்சப்போ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே போட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க. ஆனால் இந்த ரேபிஸ்னால அவங்களுடைய மகன் வந்து இப்போது உயிரோட இல்லை அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க. வேக்சின் போட்டால் கூட நாய்களுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டு வேக்சினேட்டட்னு சொல்லுவாங்க. வி டோன்ட் அக்செப்ட் இட். நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கிறதே இல்லை. வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, தெரு நாயாக இருந்தாலும் சரி, நாய் கடிச்சதுன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டே ஆகணும். அதில் நான் சில பேர் வந்து வீட்டு நாய் கடிச்சா போட அந்த கதையே கிடையாது. வீட்டு நாய் தெரு நாய்ங்கிற கதையே கிடையாது. நாயினுடைய பல்லு பட்டுடுச்சுன்னா மரியாதை போய் போட்டு அவ்வளோதான். ஃப்ரெஞ்சு வேக்சின் 3000 ரூபா விலை ஜாஸ்தி. இதுக்கு நீங்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகாதீங்க, அரசு மருத்துவமனைக்கு போங்க. அதுவும் இன்னும் சொல்ல போனால் நகராட்சி மருத்துவமனைகளுக்கு போங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 8000-10000 ரூபாய் இருக்குது. நல்ல பணம் இருக்கவங்களால மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷன் போட முடியும். சாதாரண மக்கள் என்ன ஒரே இன்ஜெக்ஷன் போட்டுங்கிறவங்களுக்கு அது இது. சாதாரண ஜனங்களுக்கு ஊசி வந்து 3 ஊசி போடுறாங்க, அவ்வளோதான், ஃப்ரீ, எங்கே வேணாலும் போட்டு. இது மாதிரிலாம் கதையை கிளப்பி விட்டு பணக்காரன் தான் வாழ முடியும், அப்போ ஏழைகள் வாழக்கூடாதுன்னு அரசாங்கமே முடிவு பண்ணிடுச்சு, செத்துப்போங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். இந்த ரேபிஸ்னால வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமலும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம்? ஏன்னா அந்த ஷோவில் வந்து ஒரு பேரண்டே சொல்லியிருந்தாங்க. அது நானும் சொல்லுவேன். அந்த பேரண்ட் வந்து வேணும்னு அந்த ஹாஸ்பிட்டலை அசிங்கப்படுத்துறதுக்காக போய் பேசுனாங்கன்னு சொல்லுவேன். கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, ஒரு இடத்த காட்டுங்க. சும்மா டாக்டருக்கு மேலே பழைய போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அது இந்த மாதிரி ஆட்கள் தாங்க மக்களுக்கு அவநம்பிக்கை உண்டாக்குறது, போய் பிரச்சாரம் பண்ணுறது. போய் எந்த கார்பரேஷன் ஆஸ்பத்திரியாவது நாய்க்கு மருந்து ஊசி போட மாட்டேன்னு சொன்னாங்க சொல்லுங்க, நம்ம இப்போ அந்த முனிசிபாலிட்டியே முடியலாம். பிரைம் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து விறுவிறுப்பு வேணுங்கிறத இப்போ நீங்கள் என்ன நடத்துகிற மாதிரி தான். விறுவிறுப்பு வேணுங்கிறத கண்ட கேள்வி கேட்குறீங்களா, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நானும் எனக்கு இதை புகழ் பாராட்டுங்கிறதுக்கு நானும் கண்ட கதையை சொல்லிட்டு போனாங்க என்ன அர்த்தம்? நாய் கடிக்காக ஊசி போட மறுத்தார்கள்னு சொல்லி ஒரு அரசாங்க மருத்துவமனையில் நகராட்சி மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்த போய் குறிப்பிட்டு சொல்லுங்கள். முனிசிபாலிட்டியை மூடி சேர்மனியை வீட்டுக்கு அமிச்சிடலாம். சேலஞ்ச் பண்ணுறேன்.
சரி, இப்போ ஒரு நாய் கடிச்சு ஒருத்தருக்கு வந்து இந்த ரேபிஸ் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும், எந்த மாதிரியான விளைவுகள் வந்து சிம்டம்ஸ் எல்லாம் பேசுறது அர்த்தம் இல்லைம்மா. தண்ணியை பார்த்த உடனே அவங்க இதாவாங்க, அப்படின்னு மூச்சு இறக்க ஆரம்பிக்கும். அது வந்தாவே ஹைட்ரோஃபோபியான்னு அர்த்தம். அது வந்தாவே ரேபிஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நாய் கடிச்சா நாய் மாதிரி பிஹேவ் பண்றாங்க, நாய் கடைசியா மாதிரி குலைக்கிறாங்க, அந்த மாதிரி சாகும்போது சாவறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிப்பிக்கலாக எந்த நாய் கடிச்சோ அந்த நாய் மாதிரியே குலைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் போயிருக்காங்கம்மா. ஸ்டண்ட் பல்ராமன் ஒருத்தர் இருந்தார். அன்றைக்கி வந்து மிகப்பெரிய டான்ஸ் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர். ஜெமினி கணேசனுக்கு அவர் தான் ஆஸ்தான ஸ்டண்ட் மாஸ்டர். இது மாயாபஜார் போன்ற படங்கள்லாம் அற்புதமாக டான்ஸ் டைரக்ஷன், ஸ்டண்ட்டு எல்லாம் பண்ணியிருப்பார். பைக்கில் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஒரு நாய் கடிச்சிச்சு, கவலைப்படாமல் விட்டார். ரேபிஸில் தான் இருந்தார். ரேபிஸ் வந்து அது வீட்டு நாய் தெரு நாய்ங்கிற கதையே கிடையாது. கடிச்சதுன்னா முதல்ல எத்தனை இன்ஜெக்ஷன் வந்து போட வேண்டியது? கையில் காற்று இருக்குதுன்னா 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேக்சின் போட்டு, அப்படி இல்லைன்னா ஃப்ரீ 3 ஊசி 4 ஊசி போட்டிங்கன்னா முடிச்சு. 3000 ரூபாய் இருந்தால் ஒரு ஊசி போட்டு, ஒரு ஊசி உங்களுக்கு வலிக்குது கிளிக்குது வர்றதுக்கு சிரமம் அப்படின்னீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் வேக்சின் ஒரே ஊசி போட்டு போயிடுங்க. அப்படி இல்லை உங்களால் 2 நாளைக்கு ஒரு தடவை வர முடியும்னாக்கா 4 தடவை அந்த ஊசி போட்டிங்கன்னா முடிச்சு. நாய்களோட அந்த பல்லு பட்டாலே நம்ம வந்து என்னத்துக்கு ரிஸ்க்கு? பல்லு தானே பட்டுச்சு, அப்படியே ஒன்றும் காயமே வரல. அந்த கதையை வேணாம். அந்த கதையை பல்லு பட்டுச்சு இல்லை, ரைட். ஆனால் இந்த ரேபிஸ் நோயால் வந்து கண்டிப்பாக வந்து உயிர் பிழைக்க முடியாதுன்றது தெரியும். அதனால தான் இந்த நாய்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒழிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது கொரோனாவினால எல்லாரும் செத்தாங்க. அந்த கொரோனா வைரஸை ஒழிச்சுக்கிட்டீங்களா? நீங்கள் போட்ட வேக்சினால் கொரோனா வராமல் போயிடுச்சா? என்ன பண்ண முடிஞ்சது? வாய் மூடிட்டு தானே செத்து தானே போனீங்க. மேன்மேட் வைரஸு, அந்த மனிதர்கள் என்ன பண்ணீங்க? எய்ட்ஸு மேன்மேட் வைரஸு என்ன பண்ணீங்க? இது மாதிரி பல நோய்கள் இருக்குதுங்கண்ணா. ஒவ்வொன்றா நம்ம காப்பாற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஒரு காலத்தில் அம்மா ஊசி போடுறதுக்கு எத்தனை எதிர்ப்பு இருந்தது தெரியுமா உங்களுக்கு? வெள்ளைக்காரன் சட்டம் குணம் தான். அம்மா ஊசி போட்டுக்கலாம் பெற்றோர்கள் ஜெயிலுக்கு போவாங்க 6 மாதம் சட்டம். அதுக்கப்புறம் தானே ஊசி போட வந்தாங்க. அம்மா ஊசி போடுறதுக்கு வந்தாக்கா அடித்து துரத்துவாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ ரகலை பண்ணாங்க. வெள்ளைக்காரன் ஒரு உத்தரவு போட்டான், குழந்தைக்கு அம்மா ஊசி போடலைன்னா பெற்றோர்கள் ஜெயில் அப்படின்னா மரியாதை போட்டாங்க. இன்றைக்கி அம்மா நோய் இல்லை. போலியோ வேக்சின் அப்படித்தான். போடலைன்னா உள்ளே தள்ளிவிடுவேனாங்க, போட்டுக்கிட்டீங்க. இன்றைக்கி போலியோ இல்லை. அது மாதிரி தான் ரேபீஸுக்கு வந்து எந்த கவர்மெண்ட் மேலே பழிய சொல்லிட்டு நீ போகாமல் இருக்கிறது மூணு தப்பு. நாய்களை ஒழிச்சிட்டா வந்து இந்த ரேபீஸ் நோய் வந்து நாயை ஒழிச்சாக்க இந்த ரேபீஸ் எங்கேயும் போயிடாதுமா, வேற ஒரு பிராணியை பிடிச்சிட்டு வந்துடும் உள்ள. ரேபீஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் வவ்வாலில் இருக்குது, பூனைகளில் இருக்குது. எல்லாத்தையும் கொல்லுவீங்களா? சில மீன்களில் இருக்குது. அதுங்களுக்கு அது ஒன்றும் பண்ணுறதில்ல. அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்போ என்ன கடலில் இறங்கி கடல் பூராத்தையும் வத்த வச்சு அந்த மீனெல்லாம் பிடிச்சி எடுக்க போகிறீங்களா? அது வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். நாய்களை கொள்வது வந்து ஆன்சர் அல்ல. அந்த காலத்தில் அதை பண்ணாங்க. அப்புறம் தான் அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. வேக்சின் வந்து சுலபமான முறையில் வந்துடுச்சு, சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிருந்ததுக்கப்புறம் அந்த இதை நிறுத்திட்டாங்க. நாய்கள் இருந்துட்டு போட்டுட்டு விட்டாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குது. நாய்களை வந்து பிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டுருங்க. அப்படி நாய்க்கடினால வந்து பணக்காரர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, சாதாரண மக்களுக்கு தான் வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது என்ன இந்த சாதாரண மக்களுங்கிறது? எதுனாலும் சாதாரண மக்கள் அவங்க பாட்டுக்கு எப்போ வேணாலும் என்ன எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்க. ஆனால் எந்த நோயும் வரக்கூடாதா? அது புரியலையே. சாதாரண மக்களாக இருக்கிறது வந்து ஒரு கௌரவம் நினைக்கிறீங்களா நீங்கள்? வேலை செய்யாமல் சோம்பேறி சுற்றுறதுக்கு வந்து சாதாரண மக்கள் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. புரியலையே. ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு கூட அவனால் முடியாத அளவுக்கு அவன் சாதாரணமாயிட்டான். அவன் சாதாரணன்னா என்னம்மா, எளிமைன்னா என்ன எனக்கு புரியலையே. தெருவுக்கு 2 மருத்துவமனை இருக்குது. இன்றைக்கி மருத்துவமனை இல்லாத தெருவை காட்டுங்க பார்க்கலாம், டாக்டர் இல்லாத தெருவும் காட்டுங்க பார்க்கலாம். அதான் சார், இப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடணும்னா கூட அவங்க வந்து ஒரு 3000-4000 ரூபாய் வச்சுக்கணும் இல்லையா? அவங்ககிட்ட திருப்பி அந்த 3000ன்றீங்கம்மா. ரஜினிகாந்த் படத்துக்கு கொடுத்தீங்கல்ல, இதே சாதாரணம் தானே போனான். அவன் தானே போய் அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுனான். அவன் தானே அன்றைக்கி மோளம் அடிச்சுக்கிட்டு நின்னான். உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு கொடுக்க முடியாதா? ரேஷன் கடைன்னு வச்சுட்டா அங்கே அவன் போய் க்யூவில் நிற்கிறது. சினிமாக்காரன் படத்துக்கு போய் க்யூவில் நிற்பேன். அவன் மாநாடு நடத்துகிறான்னா நான் கோடிக்கணக்கில் போய் நிற்பேன், செலவு பண்ணிட்டு போவேன். அதுக்கு செலவு உன்னால் முடியுது.
இதுக்குன்னாக்க ஒரு 1000 கேள்வி. எப்படி சார் போவான்? ஏழை சார், ஐயோ சார், ஐயோ சார். என்னம்மா ஏழையா இருக்கிறது கௌரவம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏழையா இருக்கிறது உன்னுடைய குற்றம். உன்னோடவே இருந்த வளர்ந்துருக்கான், நீ ஏன் வளரல? உனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது இல்லை, உனக்கு அந்த காற்று வீசுது இல்லை, உனக்கு அந்த தண்ணி பாயுது இல்லை, உனக்கு அந்த நெல் விளையுது இல்லை. அவன் உழைச்சான், உன்ன மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. அவன் வேலை செஞ்சான், நீ தூங்கிக்கிட்டு இருந்த. சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி நாய்களையும் வந்து அழிக்கக்கூடாது, அதே மாதிரி நாய்களால மக்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்போ வந்து அரசாங்கம் என்னதான் பண்ணணும் இந்த ஒரு விஷயம்? ஏற்கனவே இருக்குமா, இங்க நாய்க்கடி ஊசி போடப்படுங்கிறது வந்து பேப்பர்ல விளம்பரம் போடுங்க. எதுக்கு விளம்பரம் பண்ணீங்க? சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது, மது குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது, நாய்க்கடிக்கு ஊசி மருத்துவமனையில் போடப்படுகிறது பாசிட்டிவ் செய்தியை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாய்க்கடி நகராட்சி மருத்துவமனைகளில் நாய்க்கடி ஊசி இலவசம். நாய் கடிப்பட்ட சந்தேகம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள். எல்லா நகராட்சி மருத்துவமனைகளிலும் இந்த ஊசி இலவசம்னு விளம்பரப்படுத்துங்க. அதை விட்டுட்டு எப்படி சார் போவோம்? என்ன சார் போவோம்? என்ன நெகட்டிவ் நீங்களே பண்ணுறீங்க. போய் ஆகணும், உயிரோடு இருக்குன்னா போய் ஆகணும். எந்த இடத்துல வேணாலும் கியூ நிற்கிற. சினிமா கோட்டையில் நீ நிற்காத கியூவா? நாய்களை ஒழிச்சாலும் இந்த ராபிஸ் வந்து ஒழியாது. அது நாயை கொண்டீங்கன்னா அது வேற இடத்துக்கு போயிடுமா, வேற பிராணியை பிடிச்சிக்கும். கொசுவை ஒழிக்கிறதுனால கொசுவிலான பரவுற பல நோய்கள் வந்து வேற பக்கம் கொசுவை ஒழிக்க ஆரம்பிச்சப்பறம் தான் நம்ம கொரோனா வைரஸ் வந்துச்சு. தடுக்கிறதுக்கு ஒத்துழைமை இல்லையே. மாடுகள்னால எத்தனை வியாதிகள் வருது. அந்த காலத்தில் மாட்டு பால் மூலமாக வந்து காச நோய் பரவுச்சு. காய்ச்சிய பாலை தவிர எதுவும் குடிக்காது அப்படின்னா அப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணோம், கறந்த பாலை அப்படியே குடித்தாங்க. காய்ச்ச நோய்க்கு அது ஒரு காரணமாக இருக்குது. மாடுகள்னால எத்தனை பேர் மாடு மூத்தி செத்து போயிருக்காங்க. தெருவில் மாடு மேய்க்கிறது நிறுத்திவிட்டீங்களா நீங்கள்? அந்த காலத்தில் இருந்ததுமா. தெருவில் மாடு மேய்ஞ்சுன்னா பவுண்டுன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே கொண்டு போய் அடைச்சிருவாங்க. அந்த மாட்டு ஓனர் வந்து காசை கட்டி ஃபைன் கட்டி எடுத்துகிட்டு வரணும். நாய்களுக்கு அதே மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்கணும். அந்த நாய்களுக்கு அந்த லைசன்ஸ் வாங்கி கழுத்தில் பட்டை கட்டிட்டாக்கா அந்த நாயை பிடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எடுத்துட்டோம் நம்ம. ஏன்னா வர இந்த வேக்சின் வந்து சுலபமாக வந்துருச்சு, இலவசமாக கிடைக்குதுன்னு செலவு இல்லை. இப்போ அந்த 10 நாள் ஊசி போடுறது அதெல்லாம் இல்லைங்கிறதுனால சுலபமாக இருக்குதுங்கிறதுனால நம்ம வந்து அதெல்லாம் மக்கள் தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் வந்து கடிபட்டாக்க உடனே நீ மருத்துவமனைக்கு போய்டு, அவ்வளோதான். இலவசமாக இருக்குது. ஃப்ரெஞ்சு வேக்சின் தான் நான் போட்டுக்கன்னு கேட்காது. உயிரை காப்பாற்றுறது எந்த மருத்துவம்? உனக்கு 5 ஸ்டார் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போகிறோம், எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போகிறோம். அது அவங்களுக்கானது. எனக்கானது இங்கே இருக்குது. நான் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கே போய் அங்கேயாதே மருந்து தான். இவ்வளோ சொல்கிறீங்களே, கொரோனா பணக்காரனை தான் பாதிச்சுது, நடுத்தர மக்களை, ஏழை மக்களை பாதிக்கலையே. இந்த பிளாட்ஃபார்முக்கு அடியில் படுத்துருந்து ஒரு ரூபாயா சாப்பிடு. சத்தம் போகிற பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் தான் சத்தம். நோய்க்கு அடையாளம் தெரியாது. இந்த ரேபீஸை பொறுத்தவரையிலும் நகராட்சி மருத்துவமனைகளிலும் ஊராட்சி மருத்துவமனைகளிலும் அதுக்கான தடுப்பு மருந்துகள், பாம்பு கடிக்கு, ரேபீஸுக்கு மருந்துகள், விஷமுறிவு மருந்துகள் இருக்குது. இதை வந்து விளம்பரப்படுத்துங்க, இலவசமாக கொடுக்கப்படுது. அதை பண்ணுங்க. கண்டிப்பாக சார். நாய்களால் மக்கள் தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு. நாய்கள்கிட்ட நீ ஜாக்கிரதையாக இருந்தால் நாய் ஒன்றும் பண்ணாது. பாம்பு கூட உங்களை தானாக வந்து கடிக்காது. நீ அதை சீண்டுனால தான் அதை படம் எடுக்கும். உன் வேலையை பார்த்துட்டு போய் அது தான் வேலையை பார்த்துட்டு போயிடும், அவ்வளோதான். உலகத்துக்கே கெடுதலை உண்டாக்குற ஒரே பிராணி, உலகத்துக்கே ஆபத்தான ஒரே பிராணி மனிதன். இருக்க மாட்டான். எலக்ட்ரிசிட்டி ஒன்று கண்டுபிடிப்பான், இயற்கைக்கு விரோதமாக போவான். ஏசின்னு ஒன்று கண்டுபிடிப்பான், காற்றுல ஓட்டையை போடுவான். பெட்ரோல் ஒன்று கண்டுபிடிப்பான், ஆக்சிஜனில் ஓட்டையை போடுவான். இவனோட சேர்ந்து மற்ற உயிரினங்களும் சேர்ந்து சாகுது. இந்த மனிதனால் உண்டாகக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. அதனால தான் வர்ற வைரஸு, பாக்டீரியா, பேரசைட்டு இவ்வளவும் சேர்ந்து மனுஷனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பூமிக்கு இவனால் ஆபத்துன்னு சொல்லி தான் இத்தனை வந்தது. கொரோனா வந்து எந்த மிருகத்தையும் கொண்டுச்சா பார்த்தீங்களா? அதனால் என்ன அர்த்தம்? மனிதன் இந்த பூமிக்கு விரோதி. இவனை ஒழிக்கிறதுக்கு தான் இயற்கை அவ்வளோ ட்ரை பண்ணுது. எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு நீ தான் விரோதி. அதனால் நீ ஒழுங்காக இருந்தால் பூமி நல்லா இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.